அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. மூணு 7/2015 ஆணி 18 வெள்ளிக்கிழமை. பிரதம திதியானது காலை 7:18 வரை, பின்பு துதிகை. உத்திராட நட்சத்திரமானது இரவு 3:06 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகுகாலமானது பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, பின்பு இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். சூரியன் செவ்வாய் 3ல் இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் ரீதியாக கூட வேலையாட்களால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 4ல் அமையப்பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றங்கள் உண்டாகும். குறிப்பாக 2 நாட்களாக நடைபெற்ற சந்திராசிரமமானது முழுமையாக முடிந்து விட்டதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள், உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சுக்கிரன் 2ல் குரு சஞ்சரிப்பது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும், சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 2ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட குறையும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது, லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனும் 10ல் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இந்த நாள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். இந்த நாள் தொடர்கிறது. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும், 4ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது தேவையற்ற அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அதிலும் குறிப்பாக பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசினர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது, 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட சாதகமாக அமையப்பெற்று மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும்.